இங்க ஒரு நாய் தன் குட்டிய கூட்டிட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு வேணும்னே கார்ல வந்து அந்த குட்டி நாய் மேல ஏத்துனது மட்டும் இல்லாம நக்கலா சிரிச்சுக்கிட்டு வேற போறான். அந்த நாயுமே அந்த கார் பின்னாடி துரத்திக்கிட்டே போக அவ காரை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். அந்த நாயும் அங்க இருந்து பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் சத்தமா கத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்களுக்கும் என்னன்னு தெரியாம முறைச்சுக்கிட்டே இருக்க அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஒரு லத்திய எடுத்து அந்த நாயை வெளியே விரட்டி விடுறாரு. ஆனாலும் அந்த நாய் ஸ்டேஷனை விட்டு போகாம வாசல்லையே நைட் வரைக்கும் படுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் வந்து ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேமஸான வக்கீல் வராரு. அவரை பார்த்து அந்த நாயுமே அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. இப்ப அந்த வக்கீல் ஒரு இடத்துல டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடுறாரு. இந்த நாயும் அந்த பிஸ்கெட்டை சாப்பிடாம அவரை பார்த்து சத்தமா கொலைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வக்கீல் வீட்டுக்கு போய் வாசல் முன்னாடியே படுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த வக்கீலுமே ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ கூப்பிட்டு விசாரிக்க 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இவங்க இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நாய் எங்கேயோ போறத பார்த்துட்டு இவங்களும் பின்னாடியே போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த நாய் அது குட்டி இறந்து கிடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வருது. அப்பதான் அந்த வக்கீலுக்குமே இந்த குட்டி நாய் மேல யாரோ காரை விட்டு ஏத்திருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த வக்கீலுமே அந்த நாய் கிட்ட உன்னோட குட்டிக்கு கண்டிப்பா நீதி வாங்கி தருவேன்னு சொல்லி பிராமிஸ் பண்றாரு. அடுத்த நாள் இவங்க ரோட்ல நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாய் தன் குட்டியை ஏத்தின காரை போறத பார்த்துட்டு வேகமா கார் பின்னாடியே துரத்திக்கிட்டே போகுது. அப்ப அந்த வக்கீலுமே நாய் பின்னாடியே போக இந்த கார் நேரா போய் எக்ஸ்எம்எல்ஏ வீட்டுக்குள்ள நிக்குது. அப்ப அந்த வக்கீலு கார் நம்பர் போட்டோ எடுத்து விசாரிச்சு பார்த்ததுல அது எக்ஸ்எம்எல்ஏவோட பையன்னு தெரியாது. அந்த நாயை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. இப்ப இந்த கேஸும் கோர்ட்டுக்கு வர அங்க இருக்க ஜட்ஜும் இந்த நாயை பார்த்துட்டு இதுதான் உங்க கிளையண்டான்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. இந்த வக்கீலும் இந்த காரோட டீடைல்ஸ் எடுத்து கொடுக்க ஆப்போசிட்ல இருக்க வக்கீலும் அந்த நாயை விசாரிக்கணும்னு சொல்றாரு. ஆனா அதுக்குமே இந்த வக்கீல் அனிமல் டிரான்ஸ்லேட்டர் ரெடியா தான் வச்சிருப்பாரு. இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற வக்கீலுமே கேள்வி கேட்க அந்த நாயுமே அனிமல் டிரான்ஸ்லேட்டர் மூலியமா அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லுது. இப்போ அந்த வக்கீலுமே காரோட நம்பரையும் காரோட கலரையும் அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்க அந்த நாயுமே சரின்னு சொல்லுது. இப்போ அந்த நாய் முன்னாடி நிறைய நம்பரையும் நிறைய கலரையும் கொண்டு வந்து வைக்க அந்த நாய் கரெக்டா அந்த காரோட நம்பரையும் காரோட கலரையும் அடையாளம் காட்டுது. இத பார்த்து ஆப்போசிட் வக்கீலும் ஜட்ஜ் கிட்ட இன்னும் ஒரு நாள் டைம் கேக்குறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த வக்கீலுமே அந்த நாய் கிட்ட இந்த நம்பர்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போதுதான் இந்த நாய் ஒரு போலீஸ் டாக்னு தெரிய வருது.